நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? என் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நிலவு வரும் வைகையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும் வைகையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும் வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும் பல விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் இருந்தால் என்ன, நிலவா நான் வருவேன் மொட்டை மாடியில படுத்துறடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? மச்சான், என்ன மச்சான்? என் தங்கச்சி முத்துவள்ளிக்கு உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது நல்லா இருக்கு மச்சான். தங்கச்சி மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா முத்துவள்ளிக்கு? மச்சான் என்ன மச்சான் சிரிக்கிறீங்க? உன் தங்கச்சிக்கு குழந்தை தங்கிருச்சுன்னு சொல்லி வளகாப்பு போட்டேன். சரி மச்சான். சரின்னு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எப்படியும் 3 உள்ள தங்கிருச்சு. ஐயோ சந்தோஷமான விஷயம் தான். செமக்க முடியாம உங்க தங்கச்சி செத்து போச்சு பண்ணேன். என்ன மச்சான் சொல்றீங்க? வந்தார் ஒரு சாமியார், திறமையா பாடக்கூடியவர், திறமையா பேசக்கூடியவர். அந்த சாமியாரை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய காலகட்டாயத்தில் நான் இருக்கிறேன். வெளிமொழி சாரலிலே வருகின்ற சாமிகள் எல்லாம் ஞானம் பெற்றவர்கள், நல்ல அறிவு சார்ந்த சாமிகள் சந்திக்கிறேன். சுவாமி கனகத்தில் பாட்டும் பாடும், இந்த கனகத்தில் பாட்டும் பாடும் சாமியாரையா. யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்கு கள்ளப்பருப்பு வைக்க வந்த? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழகிறான் ஞான தங்கமே. இவன் ஏதுமறியாதடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. இவன் நாணயம் என்னவென்பே ஞான தங்கமே. பாட்டை கற்றுக்கிட்டாங்க 4 பேரும். தம்பி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மாவுக்கு பிறந்தவர் தாய் மாமே. கை தட்டாங்க. அப்புறம் என்னப்பா ஊரை நாங்கள் ஒரு சாமி கும்பிடுவீங்க. சின்ன மாமையே ரொம்ப நேரம் தட்டினா சித்தம் பக்கம் பெரிய பக்கம் அதிக நேரம் தட்டினா நம்ம ஏதாவது மந்திரம் பண்ணி போடுவோம். அப்படியேப்பட்ட ஆளு பார்த்த கையை தட்டும் பார்த்துட்டானு. இது ஊரை நான் அன்பில் சேர்த்த கூட்டம். இதெல்லாம் இல்லை, என் தங்கச்சி முத்துவள்ளிக்கு வந்த கூட்டம். நாங்கடா உன் தங்கச்சி முத்துவள்ளி எப்படி இளங்குடி அந்த தூய் கிடக்கு போய் பார்த்துட்டு வாடா போடா. சாமியார்ட்ட பேசிக்கிறீங்க. தம்பி யாருன்னு கேட்டீங்க? ஆமா, எனக்கு முந்தி பிறந்தவன் அண்ணன். சரி, முந்தானை விரிக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவன் தான் தாய் மாமே. உன்னை லூஸ் ஆக்காம போக மாட்டேன். இல்லைங்கய்யா, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா எதுக்குங்க இங்க நிக்கல? புரியலைங்க. புரியல. நீங்க யாருன்னு கேட்கறவங்களா? அப்பா இருக்காருல்ல, சரி, அப்பாவோட அப்பா தான் பெரியப்பா. அம்மா அது உண்மைதானே? நீ ஒரு முறகட்டாளா? அப்பாவுடைய அப்பா சொல்லியா தாத்தன்னு சொல்ல முடியுமா? அப்பனோட அப்பன் பெரியப்பான். ஆமாம், தாத்தங்க. தாத்தா இருக்காருல்ல, தாத்தாவோட ஐயாவோட இளையவளோட மயந்தேன் நான். டேய், என்னடா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அதைத்தான் அவங்க குழப்பி செஞ்சதுனால நான் குழப்பிட்டேன். அவங்க குழப்பி செஞ்சு இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லு. எங்க அம்மா இருக்குல்ல, சரி, எங்க அம்மா வாக்கப்பட்டது தொண்டை நாடு. தொண்டை நாடு. எங்க அப்பத்தா வாக்கப்பட்டது தான் தஞ்சாவூர். அப்பத்தாவுக்கு பிறந்தது தான் எங்க மாமா. ரெண்டுமே தொண்டை நாடு தான். எங்க அம்மா பிறந்தது சின்ன. தஞ்சாவூரும் தொண்டை நாடு தானே. இப்போ என்ன சொன்ன உனக்கு புரியாது. உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். என் பேர் வைக்கணும்னு போகும்போது பொன்னுச்சாமி மயன் நாட்டுக்கு நிற்க போனது. நீ அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா? என் பேரை கேட்குறீங்களா? ஆமா. என் பேர் வைக்க எங்க குலசாமி
ஆண்டி சாமின்னு ஒரு சாமி இருக்கு இளையாங்குடிக்கு அங்கிட்டு. சரி. அங்கே வண்டி கட்டி போகும்போதே அவன் அசோக்கோட காலமாடு அத்துட்டு போய் பசுமாட்டில் தவணுது. அப்படி தவம் போதே உலக்கை எடுத்து அடிச்சு சித்திர திருவிழாவில் தேர்தலுக்கு வந்தவர். அப்படியா? செயின் அந்து வச்சு வெல்டிங் வைக்க வந்திருக்கார். நான் ஒன்னே உடம்புக்கெல்லாம் ஊசியை சமந்துட்டு வாடா. ஏற்கனவே யாரோ லூசுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது முக்காலும் சுவாந்துக்கிட்டு தெரியுது. ஏன் நிறைய பார்த்து லூஸ் ஆகினாலும் எங்கள் அண்ணன் நான் டைட் ஆக்கி விட்டு போயிடுவான். இப்போ வந்தார்ல. சரி. எங்கள் அண்ணன் அவர் தான் மூத்தவர். சரி. நான் இளையவர். நீங்கள் அவருக்கு பின்னாடி பிறந்தவர். சொல்றதை கேளுங்க. சரி. அவர் எங்கள் அண்ணன் மூத்தவர். சரி. நான் இளையவர். இளையவன். எங்கள் சித்தி மகளத்தையும் அவன் கட்டியிருக்கேன். ஆகா, என்ன குடும்பம் முரங்கட்ட பயல்களா? ஏண்டா முரகட்ட பயல்களா? சித்தி மகளை கட்டியிருக்கான், தங்கச்சி முறை வேண்டாமாடா? ஏடா தாறு மாறதை கட்டுறீங்க நீங்களா? என்ன மனுஷங்களாடா? தாறு மாறா விழுந்ததுனாலங்க வாழைப்பழம் தாறு இன்னைக்கு விலை போகுது மாட்டுத்தாவணியில். கைதட்டலாம். அதெல்லாம் வந்து ஆகா, அதான்டா உலகம். மாய குடிச்ச உலகம் உலகம். உண்மையதான். அவன் வாங்குற 350 ரூபா சம்பளத்துக்கு எதாவது சாமி தூக்கிட்டு வந்துட்டேன்னே. செல்வ மாரியம்மனை கும்பிட்டு இருக்கும்போது பிள்ளையார யாரா தூக்கிட்டு வர சொன்னது? யாரை பார்த்து புள்ளா இருக்கிறேன்? ஏயா நான் பிள்ளை யாராது? இவள் அழகா பிள்ளையாரு சொல்லலாம் ஐயா? தப்பு. பெருங்கொண்ட ஒரு சாமியார நீ பிள்ளையார்னு சொல்ல தப்பு. இது பிள்ளையார் கிடையாது, மூஞ்சூர். இல்லையா சாமியாரா? என்னுடைய பெயரோ நாரதர் மகரிஷி. எப்பா நாரதர் மகரிஷி? பேரை கேட்டா பேரை சொல்லு. பச்சரிசி வாங்க போனேன், மண்ணெண்ணெய் ஊத்துனேன். நாரதர் மகரிஷி தபம் செய்யக்கூடியவன், வேலுகவாசி, தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன். நாங்க ஊருக்காரில் கூட துண்டு ஓடுறவங்க. துண்டு துண்டு காற்றோட காற்று கலந்து வர வருகிறான். ஆமா, நாங்க மனுஷனோட மனுஷனா கலந்து வருவோம். தண்ணி மேல நடக்கக்கூடியவனா? நீங்க தண்ணி, நாங்க தண்ணியை போட்டு நடப்போம். நீங்க தண்ணி மேல நடந்தா நாங்க நீ சொன்ன நான் தான் பேசுறேனா? நீ சொன்ன நான் பேசுறேனா? சரி பேசு தம்பி. விடியா விடியா யாயா நீ பேசுறே இல்ல நான் தான் உன்னை ஏத்து. சரி 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 விடுங்க. குறுக்க பேசுறேனா? பேசுறேனா? இல்ல நான் பேசுறேனா? நீ குறுக்க பேசுறே. நான் பேசுறேன். ஏன்டா நீ பேசுற? அவர் பேசுறாரு, நான் பேசுறேன். நான் பேசுறேன், அவர் பேசுறாரு. அவர் பேசுறாரு, நான் பேசுறேன். நான் பேசுறேன், அவர் பேசுறாரு. ஒண்ணே யாரா கூட வர சொன்னது? இடையில வந்தனால தான் இவன் தண்டம் பண்ணிக்கிறான். அவர் தண்ணியில நடந்தாலும் சொல்ல விடியா அவனே. அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லல. நான் வீடு வரைக்கும் போய் நிம்மதியா தூக்க வராது. தூக்கத்தை கெடுக்காத. தம்பி அடிச்சுக்கறாங்க. 100 ரூபா சேர்த்தாரு. இங்க தண்ணி மேல நடந்தா நான் ஐயோ ஆடாச்சுடானே தம்பி. நீ அப்பதே கேட்டதுக்கு பிள்ளையார பெண்ட மண்டை அசைக்கிற மாதிரி எல்லாரும் போங்கங்கறேன். நீ எந்த சாமியா இருந்தாலும் இரு. நான் நீ ஆடுற சாமிக்கு நான் இப்ப வரம் கேட்கறேன்னு உறுதி ஆயிட்டேன். இப்ப கேட்கல என்ன நான் நல்லா இருக்கும்போது கேட்க முடியாது. ஏப்பா என்ன ஆட்டாலும் தருவியா? கேள்றா. தருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணணும்? 5000 ரூபா தரையில 100 500 சேர்த்து தருவியா? சாமி மலையேறி 2 நிமிஷம் ஆச்சுப்பா. ஐயே நான் நினைச்ச சம்பளம் கொண்டு வரேன் பாரு. ஏல போய் கரெக்டா சந்திரத்தை பயன்படுத்திய கிராமர் பணத்தை 500 சேர்த்து. என்னுடைய பேரை கேட்டீங்க, நாங்க யாருன்னு கேட்டீங்க. நீங்க யாருன்னு கேட்கறேன்? எங்க அண்ணன். உங்க அண்ணன் சரியா? உங்களை யாருன்னு கேட்கறேன். இந்த இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் அடிவாரத்தில் நாங்கள் திணை வைத்திருக்கிறோம். தங்களை போன்ற முனிவர்கள் கிடையாது, முடிவர்கள், தேவர்கள், ரிஷிமார்கள் இப்ப வரல. என்னுடைய பெயரோ நாரத மகரிஷி. நீங்க முனிவேரா அடிவேரா? கூடு விட்டு கூடு பாயக்கூடியவன், அவ்வளவு பெரிய தன்மை பெற்றவனா. நாங்க வீடு விட்டு வீடு பாய்வோம். பெருசா சிறுசாக்கக்கூடியவன். அது நமக்கு தேவையே இல்லை. சிறுச பெருசாக்குவேன். சிறுசா காரியாவட்டி எடுத்து தாண்டோட மாட்டேன். செக் போஸ்ட் ஐயா அவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி வண்டி அதுல இருந்து விட மாட்டேன். நான் கேட்டுக்கிறேன், மரியாதை போயிரு. ஐயா இந்த பெருசா சிறுசா கொண்டீங்கல்ல, ஆமா அந்த வேலை நம்மளுக்கு தேவையே இல்லை. சரி அப்புறம் ஐயா இந்த சிறுச பெருசாக்குவீங்கல்ல ஐயா, உங்களை தாயா 1.5 வருஷமா தேடி தரேன். சரி 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 ஐயா நீங்க நினைச்சா என் பொண்டாட்டிய வீட்டுல இருக்க வைக்கலாம். பத்த காந்திருச்சியா எப்படி?
ஐயா கேளியா கேளியா எப்படியாவது சாமி நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் குட்டி எல்லாமே நல்லா இருக்கணும். சரி சரி சரி, நீங்க இதை எப்படியாவது செஞ்சுட்டீங்கடா, நான் 11 வருஷத்துக்கு மொட்டை எடுக்கிறேன்யா. இந்த சிறுசை பெருசாக்கிட்டா. என்னது 11 வருஷமா மொட்டை குண்டியா தெரியுது? ஐயா சிறுசை பெருசாக்கணும்னா அதுக்கு ஏதாவது நல்ல மருத்துவரை கூட்டிய கொண்டு காட்டி ஏதாவது மருந்துக்கிறது வாங்கி டானிக் வாங்கி கூட பெருசாயிரும். நான் எத்தனையோ மருத்துவர்கிட்ட போயிட்டு பார்த்தேன், எத்தனையோ மாத்திரையெல்லாம் கூட வாங்கி போட்டு பார்த்துட்டேன், பெருசா ஆகுதே இல்லை. சொல்ற கேட்க மாட்டேன். 3-15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 3-15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? குஞ்சு என்ன குஞ்சு வாங்கிட்டு வந்தீங்க? என்ன குஞ்சுங்க? கோழி குஞ்சு, கலர் குஞ்சு வைக்கிறது. அப்படி சொல்றது இல்லையா? கோழி குஞ்சு சேர்த்துமா எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்காதீங்க, எதை சிரிக்கணுமோ அதை சிரிக்கிற பிரிக்காதீங்க. 3 குஞ்சு ஒரே மாதிரி வாங்கினேன். இந்த 2 குஞ்சு நல்லா உருண்டையா இருக்கு, ஒரு குஞ்சு மட்டும் அது என்னமோ கழுத்து நீண்டுகிட்டு போகுது. 2 குச்சி எடுத்து 2 தட்டு தட்டியா சரியா வந்துருமா? கலியுது சாமி. வாங்க, தெரியாம கருப்பட்டியான மன்னிப்பு கேட்கிறேன். அதனால ஒண்ணும் கிடையாது. யாரு தெரியாம கேட்டது? யாரு தெரியாம கேட்டது? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் தம்பி ராதா. அவர் இன்னைக்கு மருந்து எடுத்துட்டு வரலையா? வாப்போ. இல்லங்கய்யா சொல்லி பாரு, கேட்கலையே. ஒரு குச்சி எடுத்து 2 தட்டு தட்டியா சரியா வந்துருவேன். குச்சி எடுத்து தட்டுனா மனத்துக்குறானே, கழுத்தை நீட்டிக்கிறியா, கழுத்தை நீட்டிக்கிறியா? என்னையா வித்தியாசமான பையனா போல. அம்மா பெரிய நான் போய் அந்த குஞ்சை வாங்கினது அவன் என் பொண்டாட்டி, நீ என்னடா குஞ்சு வச்சிருக்க, என்னடா குஞ்சு வச்சிருக்க? அந்த கோழி குஞ்சை வாங்கி வச்சிருக்கீங்க. செருப்பு வச்சிருக்கியா? செருப்பு வச்சிருக்கியா? செருப்பால 2 அடியா? அப்ப தேவையான திருந்தவன். 2 செருப்பு இருக்குமா? ஒரு செருப்பை கீழே ஒருத்திட்டு ஒரு செருப்பு அடிக்கிறேன். கம்பியை காயப்பட்டு சுட்டு அப்பதான் திருந்தவன். ஐயா அதை புளுத்துட்டு அடுத்து கம்பியவே அமர்த்தி போடுறான். பானிரா வடி விட்டுறாங்க சாமி. உன்னை எரிச்சிருவேன் போயிரு. போடா. இடம் வேடி வலிச்சாரன். உங்க பெயர் வீரத்தவன். அப்பா பெயரு நம்பிராஜ். அம்மா பெயரு நங்கை மகன். நங்கை. இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? தங்கச்சி வள்ளி இருக்கு. காவல் பாக்குறீங்க. பெண்களுடைய பெயர்கள்? வள்ளி ஆள். வள்ளி உங்களுக்கு ஒரு ஆள். ஆமா. உனக்கெல்லாம் ஒரு ஆள் தேவையா? என்னங்க இந்த நந்தவனத்துக்காக சேர்த்து தர்றேன். காலையில விரட்டி விட்டு புரிஞ்சு மாடி தேவையிலிருந்து கூட்டு போயிடுவேன். அந்த பெண்மகளை அழைத்து வருகிறேன். அழைத்து வருகிறேன். நான் சொல்றேன் கோச்சுக்கிறாங்க. ஆள்லாம் நல்லா இருக்கு ஐயா. சட்டை வச்சு போடுவாங்க, அந்த மடு அப்படியே தனியா. ஏன்டா அது என்ன எச்சப்பா கண்ணே? அண்ணே என்னடாவா அண்ணே அழைத்து வாருங்கன்னு ஒரு மாதிரிய நாக்க சொல்லட்டினாரு. என்ன இவ்வளவு இதா இருக்கு, அது புரியலையா உனக்கு? எனக்கு தெரியலையே. இது என்ன அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பிள்ளைய கூட்டியாந்து விடுங்கடான்னு சொல்றார். இல்ல மதுரை மாவட்டமே ஒரு பேர் இருக்குடா. மதுரை மாவட்டம் மட்டும் என்ன, இது எல்லா மாவட்டம் வந்து சேர்ற இடம். இங்க ஒரு ஆபீஸ் போடுவோம் சிந்தாமணியில. ஆபீஸ் பேரு மாமா ஆபீஸ். அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு உடனே. நீ உனக்கு வேலை தராம நாங்க ஆபீஸ் போடுவோமா? சொல்லுனே. நீ தான்டா டோக்கன் கொடுக்கறவ. அப்படி சொல்லி என் சிங்கமே. இளைஞர்களுக்கு ரேட்டு, வயசானவர்களுக்கு கொஞ்சம் காசை பார்த்து வாங்கிடுவோம். என்ன அப்படிங்க? எப்படி முத்துனாளுகளுக்கு பூரா முத்துன வண்டி எடுத்து காட்டுக்கு ஓடிக்கிட்டு திரியட்டு. அண்ணா தம்பி கூட பிறந்துட்ட எப்பிரவி கூட்டுக்கிளி போல வாழ்ந்தோம் அண்ணா. அண்ணா ஒரு நாளும் பிரியாது எந்த நன்னா. நம்ம ஒரு நாளும் பிரியாது எந்த நன்னா. இன்று பிரிவோமடா 2 பேரும் தம்பி பச்சி. எந்த அண்ணே தம்பி மடுவுல வாய் பாடும் போதாவது வச்சுக்கிறோம். மலையோர மாங்குருவி மாவிடையில் பாட்டெழுதி பாடுதடி. மலையோர மாங்குருவி மாவிடையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசம் வரவை ராப்பகல் நீடுதடி. மனமேலங்காரி கேட்குதான், மனசோடு தேடி வாட்டுதான். மலையோர மாங்குருவி மாவிடையில் பாட்டெழுதி பாடுதடி.
விருந்தாளி பொந்தோட பாக்குது. எதுக்கு கோபப்பட்டீங்க? என்னைங்க நாங்க அதுக்கு கூப்பிட்டோமா? நாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை பார்த்திருப்பீங்களா? ஐயோ சாமி வந்து ஊரான பொண்டாட்டி எவ்வளவு வாடு எடுத்துறேன். நீ பண்ணிட்டு போயிடுற, காலையில புரிச்சம் சேர்த்து தேய்மான கூலி கேட்கறாங்க. விடு, கடைசி ஆசை. ஐயோ இதோட ஜீன் முடி கட்டி பிடிக்கிறதுக்கு நான் 4 பன்னிக்குட்டியை வாங்கி கட்டி பிடிச்சேன். போய் அம்மா பன்னிக்குட்டி பன்னிக்குட்டியா நினைச்சுக்க பன்னிக்குட்டியா நினைச்சுக்க விட்டே கூட தின்றேன். கர்மம் பிடிச்சவன முகரே பாரு முகரே. இப்படி ஒரு காலி பையில எங்கனையும் பார்க்கல. சாமி ஐயா ஐயா உன்னை குளிப்புன்னு வர வச்சு பிரம்மச்சாரி பரந்தாச்சா இந்த பிள்ளை ஓயாம போகணும்னு நினைக்கிறேன். உனக்கே ஓயாம போகணும்னு நினைக்கிறேன். சொல்லவே இல்லை நீ வள்ளியா நடிக்கும் இப்ப யாருப்பா? ரேணுகாதேவி. ஐயோ என்னையா தொண்டது? ஏ இந்த பிள்ளை பண்ணிடு என்னப்பா? நான் இல்லைங்க வள்ளி. என்னப்பா? ஐயோ நான் வள்ளி இல்ல டான்ஸ். வாப்பா வா இங்க வாங்கனே டார்லிங் 2 வார்த்தை மட்டும் பேசுங்க. இங்க வாங்க. அவரு வேற நோக்கத்துல வர்றாரு. வள்ளியாக நடிக்கும் அவரு வேற நீ ஏன் நினைக்கும் போது அவர் நினைக்க மாட்டாரா? நீ மூடு. அம்மா வாங்கம்மா. அந்த அப்பத்தாவா நினைக்கிறாரு. ஒரு வரம் கேட்டு கண்டு முழிச்சு ஆத்தாடி உன்ன நினைச்சு வாழ வெட்டு படிச்சு ஊரு முடுக்கு வந்த சொன்னக்கு உண்மை இருக்கு வெள்ளை வணங்கு காவல் இருக்கு கையை வணங்கு ஒரு தொட்டு இழுப்ப புத்தி இருக்கு என் பாட்டால சொல்லி நினைச்சு ஒரு வரம் கேட்டு கண்டு முழிச்சு அவரை திருப்பி சொல்லுங்க. வள்ளி ரேணுகாதேவி வாய முடியா ரேணுகாதேவி அவர்களுக்கு பொன்னாடை போகுது. இந்த வாய்ஸ்ல பான்னா எப்படி இருக்கும்? அவருக்கு தொண்டை ஏன் அப்படி இருந்தது தெரியுமா? டொங்காசு போட்டு கரையை போனாரு. அப்படின்னா என்னது? நாரதரா நடிக்கும் டிஆர் மகாலிங்க அவர்களுக்கு பொன்னாடை போகுது. உழவு நல்லா உழுதுருப்பாரு. பிடிச்ச மாதிரியே பேசாதையா. எங்க இருக்கே அனைத்து ஒரு உண்மை தர. எதுக்கு எனக்கு கை கொடுத்தாரு தெரியுமா? அவர் செஞ்ச உண்மையை சொன்னதை வச்சு கை கொடுத்தாரு. ஏய் நீங்க 2 பேரும் பார்ட்னர் தானே? அண்ணா மா 2 பேரும் சென்று வருகிறோம். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, போயிட்டு வாங்க.
இந்த இதுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, எச்சி புத்தியாவே திருப்பி மோந்து பார்த்துக்கிட்டே தெரியுது. சீ, கருமம். சாமி எப்படியாவது சரி கட்டி விடுங்க சாமி. சரி கட்டிடுங்க. உனக்கு இந்த ஜென்மத்துல அந்த பிராப்தம் கிடையாது. ஐயோ சாமி போயிட்டு வாங்க. அது வேணாம் சாமி, அது எதுக்கு நம்மளுக்கு? நான் உங்ககிட்ட ஒன்று கிடக்குறேன், கிடைக்குமா சாமி? இல்லையே, நானும் காரியாட்டி அருப்புக்கோட்டை விருந்தவர் மதுரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். நோ ப்ராப்ளம், கிடைக்கவே மாட்டேங்குது. இவ்வளவு கிடைக்காது, உங்ககிட்ட எப்படி கிடைக்கும்? போயிட்டு வரேன். அப்ப கிடைக்காதா? அப்ப கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அதை ஒத்துக்குறீங்களா? இருந்தா கொடுத்துருவாரு. இருந்தா கொடுப்பாரா? இல்ல இல்ல மாட்டாரு. இல்லைங்க மாட்டாரு. எதை கட்டாலும் கொடுப்பாரா? சாமி கிட்ட கேளு பாருங்கண்ணே. கணேஷ் பேர்ல இருக்குமா? முட்டா பேர வேணாம். வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு.